Hi, welcome you to learn English. Situational basedல grammar apply பண்ண போகிறோம். நீங்கள் நான் இப்போ என்ன செய்ய அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு உங்கள் ஃப்ரெண்டு நீ உடனே அவருக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. யூ கால் ஹிம் அட் ஒன்ஸ் ஆஃப்டர் a few days. இன்னொருத்தர் கேட்குறாரு உங்ககிட்ட, உங்கள் ஃப்ரெண்டு அன்னைக்கு என்ன சொன்னார்? அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, என் ஃப்ரெண்டு என்கிட்ட உடனே அவருக்கு கால் பண்ணும்படி சொன்னார். எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? மை ஃப்ரெண்ட் ஆஸ்க்டு மீ, கால் பண்ணும்படி கேட்டுக்கொண்டார். அந்த கேட்டுக்கொண்டார் அப்படிங்கிறதுக்கு ஆஸ்க்டு. உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ண சொல்லி சொன்னதை இன்னொருத்தட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. மை ஃப்ரெண்ட் ஆஸ்க்டு மீ டு அப்படிங்கிற வேர்டை ஆட் பண்ணிக்கோங்க. மை ஃப்ரெண்ட் ஆஸ்க்டு மீ டு. அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி, அதே வேர்பை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். மை ஃப்ரெண்ட் ஆஸ்க்டு மீ டு கால் ஹிம் அட் ஒன்ஸ். அவ்வளோதான், என் ஃப்ரெண்டு என்னை உடனே அவரை கூப்பிட சொன்னார். இதே மாதிரி இன்னொரு சுச்சுவேஷன் பாருங்கள். அவருடைய ஃபோன் நம்பர் தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு உங்கள் ஃப்ரெண்டு அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு வா, அந்த புக்கை இங்கே கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. பிரிங் த புக் டு மீ. ஆஃப்டர் a few days இன்னொருத்தர் உங்ககிட்ட கேட்குறாரு, உங்கள் ஃப்ரெண்டு அன்றைக்கி என்ன சொன்னார்? நம்பர் தெரியாதுன்னு சொன்னீங்களே, அதுக்கு அவர் என்ன சொன்னார்? புக்கை எடுத்துகிட்டு வர சொன்னார். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், முக்கியமான கிராமர். இதை நம்ம சிச்சுவேஷனில் அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோவோட தொடர்ச்சி. ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ சிச்சுவேஷன். அன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்டு என்ன சொன்னார்? உங்களுக்கு ஃபோன் நம்பர் தெரியாது அப்படின்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னார்? அவர் புக்கை எடுத்துகிட்டு வர சொன்னார். மை ஃப்ரெண்ட் ஆஸ்க்டு மீ டு, அதே வேர்பு, எந்த சேஞ்சும் இல்லை. டு பிரிங் த புக் டு ஹிம். ப்ரோனவுன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த ஃப்ரெண்டு சொன்ன எக்ஸாக்ட் வார்த்தைகள் பிரிங் த புக் டு மீ. ஓகே, அந்த மீ அப்படிங்கிறது என்கிட்ட புக்கை கொண்டு வா, என்னிடம் புக்கை கொண்டு வா. அந்த மீ அப்படிங்கிற வேர்டு ஹிம் அப்படின்னு மாறுது. அவரிடம் புக்கை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டார். மை ஃப்ரெண்ட் ஆஸ்க்ட் மீ டு பிரிங் த புக் டு ஹிம். நவ் இப்போ உங்களுடைய டர்ன். இந்த புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நண்பர் சொல்கிறார் அதுக்கு, அந்த புத்தகத்தில் 18ஆம் பக்கத்தை பார் அப்படிங்கிறார். லுக் அட் தி 18th பேஜ் இன் தி புக். இன் அப்படிங்கிற ப்ரிப்போஷனுக்கு மேலே ஆஃப் அப்படிங்கிற ப்ரிப்போஷனும் வரலாம். புக்கினுடைய 18ஆம் பக்கத்தை பார்க்கவும். லுக் அட் தி 18th பேஜ் ஆஃப் தி புக். சில நாட்கள் கழித்து இன்னொருத்தர் உங்கள்கிட்ட கேட்குறாரு, இந்த புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் அன்றைக்கி கேட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்டு என்ன சொன்னார்? எனது நண்பர் என்னிடம் அந்த புத்தகத்தின் 18ஆம் பக்கத்தை பார்க்க சொன்னார். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். இது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். மை ஃப்ரெண்ட் ஆஸ்க் மீ டு லுக் அட் த 18th பேஜ் இன் தி புக். மை ஃப்ரெண்ட் ஆஸ்க்டு மீ, என்னிடம் கேட்டுக்கொண்டார். டு லுக் அட் த 18th பேஜ் இன் தி புக். புக்கின் 18ஆம் பக்கத்தை பார்க்கும்படி கேட்டுக்கொண்டார். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆசிரியர் சொல்கிறாரு, தேர்வுக்கு அனைவரும் நன்றாக படிக்கவும். ஸ்டடி வெல் ஃபார் தி எக்ஸாம். இன்னொருத்தர் கேட்குறாரு, ஆசிரியர் மாணவர்களிடம் என்ன சொன்னார்? ஆசிரியர் மாணவர்களிடம் தேர்வுக்கு நன்றாக படிக்கும்படி அறிவுறுத்தினார். ஓகே, இப்போ இந்த அறிவுறுத்தினார் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வேர்ட் ஃபில் பண்ணணும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கிற இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள், தப்பு வந்தாலும் பரவாயில்ல, அப்போ தான் எந்த இடத்துல தப்பு வருதுன்றதை கண்டுபிடிக்க முடியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டீச்சர் அட்வைஸ்டு, அறிவுறுத்தல். டீச்சர் அட்வைஸ்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்டடி வெல். ADVICE அது நவுன் ஃபார்ம், அறிவுரை அப்படின்னு அர்த்தம். ADVISE அது வேர்ப் ஃபார்ம், அறிவுறுத்தல் அப்படின்னு அர்த்தம். ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு சொல்கிறாரு, தேர்வில் மற்றவர்களை பார்த்து எழுதக்கூடாது. டோன்ட் காப்பி அதர்ஸ் இன் எக்ஸாம். ஸோ இன்னொருத்தர் கேட்குறாரு, ஆசிரியர் மாணவர்களிடம் என்ன சொன்னார்? ஆசிரியர் மாணவர்களிடம் தேர்வில் மற்றவரை பார்த்து எழுதக்கூடாது என்று அறிவுறுத்தினார். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள், ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டீச்சர் இன்ஸ்ட்ரக்டட். ஓகே, இதுவும் யூஸ் பண்ணலாம், இந்த வேர்பும் யூஸ் பண்ணலாம்.
teacher instructed the students not to copy others in exam. எக்ஸாமில் அடுத்தவங்களை பார்த்து எழுதக்கூடாது அப்படின்னு சொன்னார். அம்மா சொல்கிறாங்க, பணத்தை சேமி, சேவ் மணி. உங்கள் அம்மா அன்னைக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு இன்னொருத்தர் கேட்குறார். எனது அம்மா என்னிடம் பணத்தை சேமிக்கும்படி சொன்னார். மை மதர் அப்படின்னு அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். மை மதர் டோல்ட் மீ டு சேவ் மணி. டோல்டு அப்படிங்கிறது பாருங்கள், சொல்கிறது. டெல் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் டோல்டு. அறிவுறுத்தினார் அப்படின்னா மை மதர் அட்வைஸ்டு மீ. ஓகே, ஆர்டர் பண்ணுறாங்க. ஓகே, ஆர்டர் பண்ணுறாங்க. மை மதர் ஆர்டர்டு மீ டு சேவ் மணி. ஆணையிடுதல், கமாண்ட் பண்ணுறது. மை மதர் கமாண்டட் மீ டு சேவ் மணி. ஸோ இந்த மாதிரி அந்த டோல்டுக்கு பதிலாக வேறு வேறு வேர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஆஸ்க்டு யூஸ் பண்ணலாம், கொஸ்டின்டு அந்த வார்த்தையும் யூஸ் பண்ணலாம். கொஸ்டின்டு. அப்பா சொல்கிறாரு, உனது பணத்தை செலவு செய்யாதே, டோன்ட் ஸ்பெண்ட் யுவர் மணி. இன்னொருத்தர், உங்கள் அப்பா உங்கள்கிட்ட என்ன சொன்னார்? எனது அப்பா என்னிடம் எனது பணத்தை செலவழிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தினார். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அகைன் அறிவுறுத்தல். ஓகே, அறிவுரை கொடுக்கறது. மை ஃபாதர் அட்வைஸ்டு மீ நாட் டு ஸ்பெண்ட் மை மணி. ஓகே, இது நெகட்டிவ் அப்படிங்கிறதுனால நாட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். மை ஃபாதர் அட்வைஸ்ட் மீ நாட் டு ஸ்பெண்ட். இதுவே ஆர்டர் பண்ணுறது. மை ஃபாதர் ஆர்டர்டு மீ நாட் டு ஸ்பெண்ட் மை மணி. ஸோ இந்த அட்வைஸ் அப்படிங்கிற வேர்புக்கு பதிலாக ஆர்டர்டு யூஸ் பண்ணலாம், கமாண்டட் யூஸ் பண்ணலாம், ரெக்வஸ்டட் யூஸ் பண்ணலாம். அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வேர்பை நீங்கள் மாற்றிக்கணும். ஆரோக்கியமாக இரு அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. பி ஹெல்த்தி. அந்த இரு அப்படிங்கிறதுக்கு பி, ஹெல்த்தி அப்படிங்கிறது ஆரோக்கியம். ஸோ இன்னொருத்தர், அன்றைக்கி உங்கள் அப்பா உங்கள்கிட்ட என்ன சொன்னார்? எனது அப்பா என்னிடம் ஆரோக்கியமாக இருக்கும்படி என்னை ஆசீர்வதித்தார். ஸோ ஆசீர்வதிக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு மை ஃபாதர் அப்படிங்கிற அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். மை ஃபாதர் பிளஸ்டு மீ டு பி ஹெல்த்தி. பிளெஸ்ஸிங் அப்படின்னா நவுன், ஆசீர்வாதம். இது வேர்ப் ஃபார்ம். மை ஃபாதர் பிளஸ்டு மீ டு பி ஹெல்த்தி. ஆரோக்கியமாக இருக்கும்படி என்னை ஆசீர்வாதம் செய்தார், ஆசீர்வதித்தார். இங்கிலீஷில் பேசுறதுக்கு முக்கியமான கிராமர் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். இதுக்குள்ளே எல்லா கிராமர் எல்லாமே வந்துடும். ஸோ டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சை சிச்சுவேஷனில் அப்ளை பண்ணி இதில் ப்ராக்டிஸ் பண்ணோம். இதே மாதிரியான எக்ஸசைசஸ் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.